அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னாவே உலகத்துக்கே எல்லாருக்குமே தெரியும். அர்ஜென்டினாவோட கேப்டன், ஃபுட்பால் பிளேயரு. ரொனால்டோ அடுத்து மெஸ்ஸி அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் விட மெஸ்ஸி, ரொனால்டோங்கிறது வேர்ல்டு வரை ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயரு. இவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக எல்லா பக்கம் ரசிகர் கூட்டம், பயங்கரமான ரசிகர் கூட்டம். இந்தியாவில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலும் சரி, நார்த் ஈஸ்ட் அண்ட் கேரளா, இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும் அதிகமான ஒரு ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க மெஸ்ஸிக்கு. மெஸ்ஸி வந்து 3 நாள் சுற்றுப்பயணமா வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. நேத்து 13ஆம் தேதி தான் வந்து இறங்குனாரு வெஸ்ட் பெங்கால் ஏர்போர்ட்ல. வெஸ்ட் பெங்கால் ஏர்போர்ட்லேருந்து கிரவுண்டுக்கு டயத்துக்கு கொண்டாந்து உள்ள வந்துட்டாங்க. ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம், பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம். அந்த கிரவுண்டே சால்ட் லேக் அந்த கிரவுண்டே ஃபுல்லா நிரம்பி போச்சு. இதுக்கு முன்னாடி அவரு கொல்கத்தாலே வந்து அவருடைய 70 சிலைய வெண்கல சிலைய திறந்து வச்சாரு ஆன்லைன் மூலியமா. அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காரு இந்தியாவுக்கு. இந்த மெஸ்ஸிய பார்க்கறதுக்காக கட்டுக்கடங்காத கூட்டங்கள், போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டங்கள் ஆயிப்போச்சு. இதெல்லாம் தாண்டி இதுக்கு டிக்கெட் என்ன வசூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7,000லேருந்து 12,000 வரைக்கும் டிக்கெட்டு. நம்ம எந்த ரோல உட்காருமோ அதுக்கு தகுந்த மாரி டிக்கெட்டு, விஐபி டிக்கெட்டு தனித்தனியா. இதுல என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னா, இவங்க இந்த நிர்வாகம் பண்ணவங்க, இந்த டிக்கெட் கலெக்ஷன் பண்ணவங்க, இந்த இந்த கட்டமைப்பு வந்து தொகுத்து வழங்குனவங்க வந்து ஒழுங்கா கட்டமைப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. மெஸ்ஸி வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் அவரு ஒரு 5 நிமிஷம் டைம் வச்சுக்கங்க அவருக்கு. அதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு. 7,000லேருந்து 12,000 அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு 1 மாத சம்பளம் கூட இருக்கலாம். 12,000ங்கிறது 1 மாத சம்பளம் கூட இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவர பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில, ஒரு வெறியில ரசிகர் கூட்டம் அலமோதும்போது, அத கரெக்டான வழி நடத்த முடியல. கரெக்டான கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. மெஸ்ஸிக்கு குடுத்த டைம விட 2 நிமிஷம் சீக்கிரம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல பேர் குற்றச்சாட்டு. இப்ப ரசிகர் குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மெயினா அ ரஸ் அ மெஸ்ஸி பக்கத்துல வந்து பெரிய பெரிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள், பெரிய பெரிய விஐபி மட்டும் தான் நின்று ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. நாங்களும் பணம் கட்டி தான் உள்ள வந்திருக்கோம். பணம் கட்டி தான் டிக்கெட் எடுத்து உள்ள வந்து பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல, பக்கத்துலயும் போ முடியாது. நெருங்க யாரும் விடல. வந்தோனே அவங்களே ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. இவர் இங்கேருந்து வெளியில போனதுக்கப்புறம், இவர பார்க்க முடியலங்கிற ஒரு ஆதங்கத்துல அந்த கிரவுண்டே அடிச்சு உடைச்சு, அந்த கூடாரம் அந்த பந்தல் மாரி இருக்கும்ல சாமியால, அதுக்கெல்லாம் தீ வச்சு எரிச்சு, சேர்லாம் அடிச்சு உடைச்சு பல வீடியோ பார்த்துருப்பீங்க. வயலலான வீடியோவ. நொறுக்கிட்டாங்க. அந்த கோவத்த காமிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ கூப்பிட்டு தடியடி நடத்து, பெரிய பிரச்சனையாகி கலவர உண்மையாகி போச்சு. இதுக்கான அந்த வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒழுங்கா கட்டமைக்கல அப்படின்னு. ஆனா ரசிகர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் மாரி இருக்கு. என்னோட காச வாங்கிட்டு, உள்ள ரிசீவ் பண்ணிட்டு மெஸ்ஸிய உடனே வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. நான் குடுத்த காசு எனக்கு திருப்பி வேணும். இது வந்து மொத்தமா ஒரு ஒரு திருட்டு சம்பவம் மாரி தான் இருக்கு. எந்த கட்டமைப்பும் சரியா இல்ல. காச வாங்கி டிக்கெட் உள்ள விட்டுட்டு, காச வாங்கி போட்டு ஒழுங்கா பார்க்க முடியல. ஃபோட்டோ எடுக்க முடியல. பக்கத்துலயும் பார்க்க முடியல. யார் யார் பெரிய பெரிய விஐபி அவங்க தான் பார்க்குறாங்க. குழந்தைங்களோட பார்க்குறாங்க. செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நாங்க பக்கத்துல போ முடியல. அப்ப எதுக்கு நாங்க டிக்கெட் குடுத்து காசு வாங்கணும்னு சொல்லி வெறியில எல்லா ஸ்டேஜையும் அடிச்சு, உடைச்சு, தீ வச்சு எரிச்சு, போலீஸு அ வந்து தடியடி நடத்தி, பெரிய கலவரமாயி போச்சு. அவர் வந்துட்டு போன விஷயம். இப்போ வந்து இங்கருந்து ஹைதராபாத் போவாரு, மும்பை, டெல்லி சுற்றுப்பயணத்துக்கு போறாரு. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஒரு ரசிகர் அப்டின்னா, அவரோட திறமைய மதிக்கணும். அப்ப நம்ம எனக்கு ஒருத்தர புடிச்சிருக்கு, அவரோட திறமை புடிச்சிருக்குன்னா, திறமைய மதிக்கணும். அவர பாராட்டணும். எல்லாம் ஓகே தான். ஆனா, அதுக்காக ஒரு நாள் வேலைய விட்டுட்டு, 1 மாச சம்பளத்த குடுத்து டிக்கெட் எடுக்க போகணும் எந்த அவசியமே இல்ல. அவரு வந்து நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு காசு தரப் போறாரா? இல்ல நமக்கு வேலை வாங்கி தரப் போறாரா? நமக்கு சம்பளம் பண்ண போறாரா? அவரு கேம் விளையாடுறாரு, அவரு சம்பாதிக்கிறாரு. திறமைய மதிக்கணும். நல்ல ஆக்டரும் சரி, மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லா திறமையும் எல்லாருக்கும் ஒரு திறமைகள் இருக்கு. எல்லா திறமையும் புகழ்ந்து பாராட்டணும், மதிக்கணும். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்காக போயிட்டு எவ்வளவுதான் ரசிகனா இருந்தாலும், நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு காசு தரப் போறாரா அவரு? இல்ல நம்ம ஃபேமிலிக்கு உதவ போறாரா அவரு? இன்னமும் ஒரு முட்டாள்தனமான ஒரு பிஹேவியர் நம்ம மக்கள்ட்ட இன்னும் அதிகமா இருக்கு. செல்ஃபி எடுக்க முடியல, பக்கத்துல போ முடியலன்னு சொல்லி இது கிரவுண்ட் உடைச்சவங்க, நீங்க ஏன் போகணும்னு கேட்கிறேன். 7,000 12,000 குடுத்து டிக்கெட் வாங்கி குடுத்து அவர்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆகப் போகுது? எவ்வளவுதான் ரசிகரா இருந்து போட்டுமே! ஏதாவது பிரயோஜனம் ஆகப் போதா? யாருனாலும் எந்த பிரயோஜனம் ஆகப் போகுது? இன்னைக்கு வேலைக்கு போனா இன்னைக்கு உனக்கு சாப்பாடு. இன்னைக்கு வேலைக்கு போல அப்படின்னா பட்னி. அந்த மாரி சூழ்நிலை இருக்கும்போது, அவரு வர்றாரு, போறாரு, கோடிக்கணக்குல சம்பளம் வாங்குறாரு. அவரு அவருக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியாது. இப்போ வந்து கிரவுண்ட் அடிச்சு உடைச்சு, தீ வச்சு, போலீஸ் தடியடி நடத்தி, இவ்வளவு காசு ஏமாந்து, திருப்பி ரிட்டர்ன் வருமான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இருக்கையில, பின்னாடி போகணும்னு எந்த அவசியமே இல்லையே! மக்கள் இத வந்து யாரும் உணர்றதே கிடையாது. இந்த மாரி பல விஷயங்கள் நடக்குது. ஒருத்தர் ரசிகரா இருந்தா தப்பு கிடையாது. அதுக்காக காசு செலவு பண்ணி போயிட்டு, பார்த்துட்டு, அ ஒ அது ஃபோட்டோல எடுக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது,
இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கஷ்டத்துக்கு உதவ போகிறது கிடையாது, நமக்கு வேலை வாங்கி போகிறது கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, நமக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அவர் விளாட்றாரு, அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு. நம்ம கடைசி வரைக்கும் ஜேன்னு கத்திட்டு போக வேண்டியதான். அதனால நமக்கு 10 பைசா கிடையாது. இதை இந்திய மக்கள் சீக்கிரம் உணரணும்னு நினைக்கிறேன். அவர் வந்தார், இருந்தார், அடுத்த உடனே கிளம்பி போயிட்டார். மும்பை, ஹைதராபாத், டெல்லின்னு போயிட்டே இருப்பார். அவருக்கு இதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை நம்ம காசு, நம்மளோட வேலை, நமக்கு தடியடி நடத்துனது, நம்ம டென்ஷனு, நமக்கு தான் கடைசியிலலாம் ப்ராப்ளம் நிற்கும். இதை கொஞ்சமாவது இந்திய மக்கள் கொஞ்சமாவது உணருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வகையான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.